வணக்கம். இன்னைக்கு நாம ப்ரிப்போசிஷன்ஸை பத்தி ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க வாக்கியங்களுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் வைஃபை இருக்குன்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது, எப்படி பேசிக்குதுன்னு? அது ஒரு பெரிய மர்மம் மாதிரி தெரியுதா? கவலைப்படாதீங்க, அந்த மர்மத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம். ஆமாங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வைஃபை இருக்கு. இந்த ஒரு ஐடியாவை வச்சு தான் நாம முழு டாபிக்கையும் ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். கிராமரை நமக்கு நல்லா தெரிஞ்ச டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ ப்ரப்போசிஷன்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது நம்ம கிராமரோட ஒய்ஃபை கனெக்ஷன். ஒரு நவுனையோ இல்ல ஒரு வேர்பையோ இன்னொரு வார்த்தையோட லிங்க் பண்ணி அதுங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்னு பளிச்சுன்னு காட்டிடும். இதுதான் அதோட மெயின் வேலையே. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, கிராமரோட வைஃபை கனெக்ஷனை பத்தி பார்ப்போம். அப்புறம் அது எங்க எப்போன்னு காட்டுற சிக்னல்ஸ், யாரால எதை வச்சுன்னு சொல்ற சிக்னல்ஸ், எந்த வழியா போகுதுன்னு காட்டுறது, அப்புறம் ஏன் யாருடையதுன்னு சொல்றது. கடைசியா இந்த 5 சிக்னலையும் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். மொதல் சிக்னல் என்னன்னா எங்கே மற்றும் எப்போது. இதுதான் நம்ம ரொம்ப அதிகமா பயன்படுத்துற இடம் மற்றும் நேரத்தை குறிக்கிற சிக்னல்கள். முதல்ல இடத்தை பத்தி பேசுவோம். ஒரு சிம்பிளான கேள்வி, புத்தகம் எங்கே இருக்கு? அதுக்கு பதில், த புக் இஸ் ஆன் த டேபிள். இங்க பாருங்க, இந்த ஆன் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த வைஃபை கனெக்ஷன். அது புக்கையும் டேபிளையும் இணைச்சு புக் டேபிள் மேல இருக்குன்னு அதோட இடத்தை தெளிவா சொல்லுது. சிம்பிள்ல. சரி, அடுத்தது நேரம். அதே மாதிரி ஒரு கேள்வி, நாம எப்போ மீட் பண்ணலாம்? பதில், we will meet on Monday. இங்கேயும் அதே ஆன் தான். ஆனா இந்த தடவை அது சந்திக்கிறதுங்கிற செயலையும் திங்கட்கிழமைங்கிற நேரத்தையும் கனெக்ட் பண்ணுது. பாத்தீங்களா? ஒரே வார்த்தை இடத்தையும் நேரத்தையும் குறிக்க உதவுது. ஓகே, நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இது கொஞ்சம் முக்கியமானது. ஒரு வேலையை யாரு செஞ்சாங்க அண்ட் எதை வச்சு செஞ்சாங்கங்கிற வித்தியாசத்தை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இங்க 2 உதாரணம் இருக்கு. ஒண்ணுல த ஸ்னேக் வாஸ் கில்ட் பை ஹிம். இங்க பை ஹிம்னா அவனால் கொல்லப்பட்டது, அதாவது செயலை செஞ்ச நபரை குறிக்குது. இன்னொன்னுல ஹீ கட் த ஆப்பிள் வித் அ நைஃப். இங்க வித் அ நைஃப்னா கத்தியால் வெட்டினான். இது செயலுக்கு பயன்படுத்தின கருவியை குறிக்குது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். அப்போ ரூல் ரொம்ப சிம்பிள். பை அப்படின்னா செயலை செஞ்சாள், வித் அப்படின்னா செயலுக்காக பயன்படுத்தின கருவி. இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எந்த குழப்பமும் வராது. அடுத்த சிக்னல் திசை, அதாவது டைரக்ஷன். ஒரு செயல் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு இது தெளிவா காட்டிடும். கேள்விதான், அந்த ஆக்ஷன் எங்கே போகுது? இங்கே சில உதாரணங்களை பார்க்கலாம். He went to the hospitalனா மருத்துவமனைக்கு சென்றான். The frog jumped into the wellனா கிணற்றுக்குள் குதித்தது. The train went through the tunnelனா சுரங்கப்பாதை வழியாக சென்றது. பாத்தீங்களா? To, into, through. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயக்கத்தை எவ்வளவு அழகா சொல்லுது. சரி, இப்ப நாம பார்க்க போறது கடைசி 2 சிக்னல்கள். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். ஒன்னு காரணம், இன்னொன்னு உடைமை. காரணத்துக்கு உதாரணம், he died for his country. நாட்டுக்காக உயிர் நீத்தான். ஏன் இறந்தான்? நாட்டுக்காக. அடுத்தது உடைமை, he is a friend of mine. அவன் என்னுடைய நண்பன். யாருடைய நண்பன்? என்னுடையது. ஒன்னு ஏன்னு பதில் சொல்லுது, இன்னொன்னு யாருடையதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி சிக்னல்கள் ஒரு வாக்கியத்துக்கு ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. ஒரு செயல் எதுக்காக நடந்தது, இல்ல ஒரு பொருள் யாருக்கு சொந்தம்னு இதுங்க தான் நமக்கு தெளிவுபடுத்துது. சரி, நாம இப்போ 5 முக்கியமான சிக்னல்களையும் பார்த்துட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நெட்வொர்க் மேப் மாதிரி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிவிஷனா இருக்கும். இந்த டேபிள பாருங்க, இதுதான் நம்மளோட மொட்டை சிஸ்டம். இடம்னா எங்கேங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். உதாரணமா இன், ஆன், அட். நேரம்னா எப்போது, அதுக்கும் அட், ஆன், இன் மாதிரி வார்த்தைகள். கருவி இல்லைனா செஞ்ச ஆளை பத்தி சொல்லணும்னா எப்படி இல்ல யாரால்னு கேட்கணும், அதுக்கு வித், பை. திசைக்கு எந்த வழியில், டு, இன்டு, த்ரூ. கடைசியா காரணம் அல்லது உடைமைக்கு ஏன் இல்ல யாருடையதுங்கிற கேள்விக்கு ஃபார், ஆஃப் மாதிரி வார்த்தைகள் பதில் சொல்லும். இந்த ஒரு டேபிள் போதும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இது ஒரு சூப்பர் சீட் ஷீட். வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி டெஸ்ட். ரெடியா? ஐ ஓபன் த லாக் வித் அ கீ. இந்த வாக்கியத்துல வித் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கனெக்ஷன்? அது இடத்தை குறிக்குதா, நேரத்தையா இல்ல கருவியையா? யோசிச்சு உங்க பதிலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் சரியா சொல்றீங்கன்னு. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.